ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 6th எபிசோடு பார்க்க போகிறோம். 6th எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம இன்ஸ்பெக்டர் ராமசாமி எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சேட்டனோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அண்ணன் தங்கச்சி தான் சொன்னேன் இல்லையா. இப்போ தங்கச்சியை தான் பார்க்க வந்திருக்காங்க. தங்கச்சி ஒரு காலேஜில் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு, எப்படி அந்த ஆர்ஃபனேஜில் பாம் பிளாஸ்ட்லாம் நடந்துச்சு, முத்துக்கு என்னாச்சு, இப்போ அந்த ஓனர் சேட்டன் எங்கே இருக்காருங்கிற மாதிரி எல்லா தகவலையும் கேட்க இவங்களும் நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் முத்து உயிரோட இருப்பான்னு நினச்சேன், ஆனால் உங்கள் மூலியமாக தான் தெரியுது முத்து இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் வருத்தப்பட்டுட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் வந்து இவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க முத்து சேர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜில் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் முத்து அங்கே மேனேஜராக வேலைக்கு சேர்ந்துருப்பார். முத்து ரொம்ப நல்ல பையன் சார், அதே ஆர்ஃபனேஜில் என்னோட ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் ரிசர்ச்சுக்காக அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் கயலுங்க. அந்த பொண்ணு வந்த அன்னைக்கு ஆர்ஃபனேஜில் இருந்த பசங்களோட கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பா. அந்த பால் முத்து இருந்த ஆஃபீஸில் படவும் அவர் வெளில போய் எட்டி பார்க்குறாரு. யாருமா நீன்னு கேட்க இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கேன்னொன்னே, சேர்ந்தா முதல்ல நீ ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கணுமா, என்ன நீ பாட்டுக்கு வந்து பசங்களோட விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு லெட்டர்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்குறாரு. பசங்களோட டீட்டெயிலாம் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல, சார் நான் ஒன்றும் டேட்டா என்ட்ரி வேலைக்கெல்லாம் வரல, நான் MSW படிச்சிருக்கேன், சோசியல் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன்னொன்னே, சரியா அப்படின்னா இப்போ ஒரு பையன் வந்து புதுசாக சேர்ந்துருக்கான், அவங்க அம்மா அப்பாலாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த பையன் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்கான், அவனை போய் சாப்பிட வைங்கம்மா பேசின்னு சொல்ல, இந்த பொண்ணு போய் அந்த பையன்ட்டு நல்லா ஆறுதலாக பேசி அந்த குழந்தைய சாப்பிட வைக்குது. ஸோ இந்த பொண்ணு இவ்வளோ பாசமாக அந்த பையன்கிட்ட பேசி பழகிறதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப முத்துவும் வெளில நின்று ஜன்னல்லேருந்து இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த கையில், என்ன சார் இப்படி வெளில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால் கம்ஃபர்டபுளாக நடத்த முடியுமான்னு கேட்க, அதுக்கு முத்துவை இல்லை மேடம், நான் அது வரைக்கும் ஸ்கூலே படித்ததில்லை, அதனால் இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்தேன்னு சொல்ல, சரி நீங்களும் வந்து கிளாஸில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு முத்துவையும் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சு இவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. முத்துவுக்குமே யாரும் இல்லை இல்லையா, அந்த பசங்களோட பசங்களாக இவரும் ஜாலியாக அங்கேயே இருக்கார். இவரோட லைஃப் நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு. இப்போ பிரின்ஸிபலாக இருக்காங்க இல்லையா, அந்த தங்கச்சி அப்போ இந்த ஆர்ஃபனேஜில் தான் ரிசர்ச்சுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து முத்து சொல்கிறாரு, உங்களோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்கன்னு சொல்ல, ஓ அப்படி போகுதா கதை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரிசர்ச் பண்ணுற அந்த லேடியை தங்கச்சி. இப்போ இந்த கதை சொல்கிற இந்த லேடி இப்போதைக்கு பிரின்ஸிபலாக தான் இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன்னு உங்களை பிரின்ஸிபல்னே சொல்லிக்கிறேன். ஸோ பிரின்ஸிபல்கிட்ட முத்துவும் கேட்குறாரு, மேடம் வர திங்கக்கிழமை ஓணம் வருது, அதனால் ஓணம் சந்தியாக நம்ம ஹோம்லேயே ரெடி பண்ணலாமா சாப்பாடலான்னு கேட்க, அதுக்கு கையிலுமே எனக்குமே சமைக்க தெரியும், நானும் சமைக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எல்லாருமே சேர்ந்து ஓணம் சந்தியாக்கான சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. நிறைய வெரைட்டியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் போல். நிறைய வெரைட்டியில் சாப்பாடெலாம் செஞ்சு பசங்களுக்கு பரிமாறுறாங்க. அந்த அப்போதைக்கு கேரளாவில் சேட்டன் அந்த பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சேட்டன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறனால இவர் வந்து வெளியூருக்கு தான் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார், எப்போயாவது தான் இந்த இடத்துக்கு வருவார். ஸோ இந்த டயத்தில் அவர் இங்கே இருக்கார், பசங்களோடையும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தா கயல் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரல, என்னடா இதுன்னு ஹீரோவும் பொண்ணை காணுமேன்னு கையில் காணுமேன்னு தேடிட்டு இருக்கப்போ ஒரு குட்டி பையன் வந்து நேற்றே இந்த லெட்டரை அவங்கள்ட்ட கையல் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, அதில் கையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாளைக்கு 10 மணிக்கு என் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஹீரோவும் கிளம்பி கையலோட வீட்டுக்கு போனால் கையில் பொண்ணு பார்க்குறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. இவரும் எதுக்கு இந்த டயத்தில் நம்மளை வர சொன்னான்னு தெரியாமல் இவரும் உள்ளே வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் கையில் ஜூஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்திருக்க இந்த ஹீரோ, அதாவது முத்துவை தான் நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோன்னே வந்தவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் வராமல் இருந்துருப்போம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிட்டு வேகமாக போயிடுறாங்க. முத்துக்கே இது தெரியாது, அவருக்குமே ஷாக்கு தான். சரின்னு வீட்டில் இருக்க கையலுக்கும் அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் அண்ணி தான், அவங்களும் ஒத்துக்கிறாங்க கையலுக்கு பிடிச்சவனே ஓகேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முத்துவை கூப்பிட்டு நம்ம கையிலும் பேசுகிறாங்க, நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போகணும்லாம் அவசியம் இல்லை, நானே சம்பாரித்து உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன், நீ பசங்களை பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு சொல்ல அவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட லவ் ஸ்டோரி நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. இப்படி முத்துவோட லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தாங்க அந்த ஆர்ஃபனேஜில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அப்போ சேட்டாவும் கூட உட்காந்துருப்பாரு. இவங்க கூட ஆனுவல் டேக்கு ப்ரோக்ராமுக்கு அங்கே பிள்ளைங்களுக்கு டான்ஸு ஸ்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து மேக்கப்பும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 4-5 அடியாளுங்க வந்து அட்டாக் பண்ண வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே பாம்லாம் வேறு போடுறாங்க. அப்போ இருந்த கையிலும் நம்ம ஹீரோ, அப்புறம் வந்து இப்போ பிரின்ஸிபலாக இருந்தவங்க, அப்போ கூட வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, எல்லாரும் வந்து அடியாளுங்கள்ட்ட சண்டை போட்டு குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஸோ பாம்லாம் வேறு அங்கங்கே வெடிக்கிறனால பசங்களை ஃபஸ்ட்டு சேஃப்டியான இடத்துல கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு ரூமில் பூட்டி வச்சிடுறாங்க. அப்புறம் வர அடியாளுங்கெல்லாம் ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கையல் கூட பார்த்துன்னு சொல்லி ஹீரோவை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாம் போடுறதில்ல, ஒரு பாம் கையல் நின்றுட்டு இருந்த இடத்துல போட்டு கையல் ஆன் த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. ஹீரோக்குமே கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. வந்து அட்டாக் பண்ண ஆளுங்களும் ஓடி போயிருப்பாங்கன்னு சொல்ல, சரி யார் தான் மேம் வந்து அட்டாக் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் இப்போ இருக்க பிரின்ஸிபல்கிட்ட கேட்க, அது வந்து சேட்டனுக்கு உள்ள எதிரி சார், ஏதோ அவங்களுக்குள்ள பணத்தகராறு இருந்திருக்கு போல், சேட்டன் பணம் தர முடியாதுன்னு சொன்னனால அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட 6th எபிசோடு முடிக்குது. நாளைக்கு 7th எபிசோடு பார்ப்போம்.